நன்றி காயத்ரி. தமிழகத்தில் மழை, அதுவும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படின்றப்போ யாரும் பெரிய அளவில் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. சமீபத்த நாட்களில் பெய்திருக்கக்கூடிய மழை, குறிப்பாக ஒக்கியம், துரைப்பாக்கம் போன்ற பகுதிகளில் நியர்லி 20 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாகி இருப்பதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. மாலை நேரத்தில் மழை பெய்கிறது, அதிகாலையில் மழை பெய்கிறது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ முதலாவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருப்பது 25ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதிய தாழ்வு பகுதி, லோ ப்ரெஷர் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவானா நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வது எப்போ அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தின் போது தான். அப்போ தான் நமக்கு புயல்கள் வரும். புயல்கள் வருகின்ற போது அது தமிழகத்தை நேரடியாக பாதிக்கும். இன்னொன்று, வடகிழக்கு அப்படின்றப்போ நமக்கு நேரடியாக மழையை கொடுக்கும். இப்போது தென்மேற்கு பருவமழை காலகட்டம். ஸோ காற்று இங்கிருந்து வந்து இங்கே மற்றும் இந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. ஆனாலும் நமக்கு இந்த தாழ்வு பகுதி முக்கிய விஷயமாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாழ்வு பகுதியால் வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டிலையும் மழையை கொடுக்குதுன்றது குறிப்பிடத்தக்கது. பாருங்க, 24ஆம் தேதி இங்கே லோ ப்ரெஷர் இல்லை. எங்கே அப்படின்னா ஒடிசா பக்கத்தில் லோ ப்ரெஷர் எல் இல்லை. ஆனால் 25ஆம் தேதி பாருங்க ஒரு லோ ப்ரெஷர் உருவாகிறது. 25ஆம் தேதி வாக்கில் இந்த ப்ரெஷர் உருவாகிறது. எங்கே அப்படின்னா ஒடிசா கடற்கரையை ஒட்டி இந்த லோ ப்ரெஷர் உருவாகிறது. இந்த லோ ப்ரெஷரால் இதை நோக்கி காற்று ஈர்க்கப்படும். எங்கிருந்து அப்படின்னா அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று இன்னும் வலிமையாக வரும். அரபிக்கடலுக்கு காற்று வருவது ஒட்டுமொத்தமாக கேரளா வழியாக வரும், குமரிக்கடல் வழியாகவும் வரும், அதே போல் குஜராத் வழியாகவும் வரும். ஸோ இப்படி எல்லாம் வருகின்ற போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கிறது. இந்த லோ ப்ரெஷர் பாருங்கள், 26ஆம் தேதி அங்கே இருக்கிறது. 27ஆம் தேதி அது உள்நோக்கி நகர தொடங்குகிறது. ஸோ 27 உள்நோக்கி நகர்கின்ற போது 28 அது உள்ளே வந்து நல்லாவே போயிடுது அப்படின்றத பார்க்குறோம். அதனுடைய கண் பகுதியே தெரியல, அந்த அளவுக்கு அந்த லோ வந்து உள்ளே வந்துருச்சு. 29 அது காட்டுகிறது. ஸோ 30 அது உள்ளே இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த மாதம் முழுவதும் மழையை இந்தியாவினுடைய மத்திய பகுதிகளில் கொடுப்பதற்காக இந்த லோ ப்ரெஷர் உருவாகி இருக்கு. இது எங்கெல்லாம் மழையை கொடுக்குன்றதே ஒரு லேசாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அடுத்த வாரத்தினுடைய நிலவரம் அப்படின்றப்போ இது ஒடிசா மற்றும் ஆந்திரா போன்ற பகுதிகளில் மழையை கொடுத்தாலும் மத்திய இந்திய பகுதிகளில் பாருங்கள், அடுத்து 26ஆம் தேதியெல்லாம் தீவிரமான ஒரு மழை இருக்கிறது. இங்கெல்லாம் வந்து புயலுக்கான எச்சரிக்கை போன்றவை இந்த கடல் பகுதியில் விடுக்கப்படும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.